வணக்கம் ஹாய் ஃப்ரம் பாலா படிஸ். சிஎஸ்கேக்கு ஒரு அடமண்டான நேச்சர் இருக்குது. அதாவது இந்த அடம் பிடிக்கும் குழந்தைம்பாங்களா, அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே ஒரு அடம் பிடிக்கும் குழந்தை. அவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய அடம் என்ன அப்படின்னா, நான் இதைத்தான் பண்ணுவேன், ஆமாம் ஒர்க் அவுட் ஆகலை, நான் இதைத்தான் பண்ணுவேன், ஆமாம் வேலைக்காகலை, ஆனாலும் நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த அடமெண்ட் நேச்சர் அது எல்லா டீமுக்கும் இருக்கணும். கண்டிப்பாக நான் ஒரு பிளேயரை பேக் பண்ணி விளாடுறேன், அந்த பிளேயரை நான் கண்டிப்பாக பேக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன்ற ஒரு விஷயம் தோனியோட கேப்டன்சியில் எப்போவுமே இருந்திருக்கு. இன்றைக்கி அது ருத்ராஜ் கேப்டன்சிலையும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத தாண்டி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சில நேரங்களில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது வாட்சன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே ஆட மாட்டார். இந்த பிக் மேட்ச் பிளேயர்னு சிஎஸ்கே யாரையாவது தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிக் மேட்ச் பிளேயராக வாட்சன் மேலே வைக்கிற நம்பிக்கை அவர் வந்து ஃபைனல்ஸை காப்பாற்றி விட்டுருவார், ரத்தம் ஒழுக விளாடுவார். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே தங்களுடைய பிளேயர்ஸை பேக் பண்ண நிறைய இன்ஸ்டன்ஸை நம்ம பாராட்ட வேண்டியதாக தான் இருந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பேக் பண்ணுற பிளேயர் எல்லா முறையும் வர்த்தான பிளேயரை பேக் பண்ணுறீங்களா, இது முதல் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் 100% சூப்பராக அமைஞ்சிருக்குதா, இது ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டு கேள்வியும் நம்ம சரியாக கவனிக்கணும். ஸோ சிஎஸ்கே ஒன்றும் இந்த காட் லெவல்னு சொல்லுவாங்களா, அது கிடையாது, யாருமே அப்படி கிடையாது. இந்த T20 லீக் ஃபார்மெட்டில் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் யார் வேணால் மிஸ்டேக் பண்ணலாம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம், இவர் சரியாக பண்ணுவார்ப்பான்னு நாங்கள் நம்புகிறோம், பண்ணலை, ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் யாருமே இது பண்ண முடியாது. நிக்கலஸ் புரான் ஒரு மிகப்பெரிய பிளேயரை நம்பி வாங்குற டீம்ஸே பல வருஷம் என்னையா ஒன்று நம்பி வாங்கினேன் அப்படின்னு. அவங்க ஒரு பிளேயர், அவங்க ஒரு மனுஷங்க, விளையாடுவாங்க, விளையாடாமல் போவாங்க. நம்ம லக்கு அன்றைக்கி அவங்க நல்லா விளையாடினாங்கன்னா சூப்பர், இதுதான் கிரிக்கெட். ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் யாரை நம்புறீங்க? ஒரு நிக்கலஸ் புரானை நம்பி நீங்கள் பெட் பண்ணி அவரை பேக் பண்ணுறதுக்கும் ராகுல் திரிபாத்தியவோ தீபக் கூடாவே பேக் பண்ணுறதுக்கும் ஒரு சம்மந்தம் எங்கேயாவது இருக்குதா? இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த அடமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் யார் மேலே அடமெண்ட்டாக இருக்கீங்க? ஷேன் வாட்சன் மேலே அடமெண்ட்டாக இருக்கீங்களா? ஃபேஃப் டூப்ளசிஸ் மேலே அடமெண்ட்டாக இருக்கீங்களா? ருத்ராஜ் கெய்க்வாட், மகேந்திர சிங் தோனி, சிவம் டூபே. இன்னைக்கு சிவம் டூபே கூட ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறார், அவரை கூட நீங்கள் பேக் பண்ணலாம், கெப்பாசிட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 10 மேட்ச் விளையாடி அதில் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் விளையாட அடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 14 மேட்ச்லேயே சேர்த்து வச்சு ஒரு 3லேருந்து 4 மேட்ச் அதிகபட்சம் அடிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிளேயர் தான் ராகுல் திரிபாத்தி. 14 மேட்ச்சில் 1 ரொம்ப ஜாஸ்தி, சரி ஓகே உனக்காக 2 ரொம்ப ஜாஸ்தி அப்படி யோசிக்கிற தீபக் கூட இவங்களை நீங்கள் பேக் பண்ணுவீங்களா இவ்வளோ அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்கிறத கவனித்து பார்த்து பேக் பண்ணி அடமெண்ட்டாக இருக்கலாம். இதில் அடமெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அடமெண்ட்ஸை நம்ம கேள்வி கேட்குற வகையில் நம்ம முக்கியமாக யாரை உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களுடைய டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடோடைய காம்போவை இவங்களே உருவாக்குவாங்களாம், அதை இவங்களே அழிப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோவை கடைசியில் கிளைமேக்ஸில் போட்டு அடிச்சு காலெல்லாம் வச்சு நீ ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு உட்கார வைக்கிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ப்ரூவன் காம்பினேஷன், ப்ரூவன் பார்ட்னர்ஷிப். அதை எப்படி சார் உங்களால் உடைக்க முடியுது? ரச்சின் ரவீந்திராவை நான் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கிறேன், நான் அவர் ஓப்பனிங் இருக்க முடிவு பண்ணிட்டேன், எனக்கு மிடில் ஆர்டரில் வந்து அம்பத்தி ராயுடு, ஒரு அஜிங்கிய ரஹானேவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுது, அப்போ நான் ருத்ராஜை கீழே கொண்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதை விட பெட்டர் என் 2 ஓப்பனர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ருத்ராஜ் கான்வே, அந்த பார்ட்னர்ஷிப்பை நான் உடைக்க மாட்டேன், கீழே வந்து ரச்சின் ரவீந்திரா 1 டவுனில் விளாட வைக்கிறேன். இது எவ்வளோ நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. திரிபாத்தியை உங்களுக்கு ஓப்பனராக தான் யூஸ் பண்ணணும், என்னால் மிடில் ஆர்டரில் யூஸ் பண்ண முடியாதுப்பா, அப்புறம் நான் யூஸ் பண்ண முடியாமல் போயிருமே, யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வாங்கணுமேன்றதுக்காக யூஸ் பண்ணி தான் ஆகணுமே. ராகுல் திரிபாத்தியெல்லாம் அவ்வளோ ஒன்றும் கண்டிஷன் இல்லையா, அதோட பெட்டர் பிளேஸ் இருக்காங்களே. ராகுல் திரிபாத்தி தூக்கி வெளியே உட்கார வைங்க, ரச்சின் ரவீந்திரா 1 டவுனில் இறக்கி விடுங்க. ராகுல் திரிபாத்தி நாளைக்கே அடுத்த மேட்ச் சூப்பராக விளாடலாம். இதை நான் திரும்ப அடுத்த மேட்ச் சொல்கிறேன், அவர்கிட்ட கெப்பாசிட்டி இல்லாமல் இல்லை, பட் எத்தனை மேட்ச்சுக்கு ஒரு முறை அது வருன்றதுல தான் சிஎஸ்கேவுடைய இந்த அடமெண்ட் நேச்சரை நம்ம திரும்ப குவெஸ்டின் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் டெவான் கான்வே உள்ளே வரணும். அதே நேரத்தில் இந்த 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்பாக இருந்து ரச்சின் ரவீந்திரானா 1 டவுனில் விளாடணும். அது வந்து நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் தான் 1 டவுனில் விளாடணும், ரஹானே அண்ட் அம்பத்தி ராயுடுவோட இதை ஃபில் பண்ணுறதுன்னு அவசியமே கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாடை பற்றி சொல்லியிருந்தார் ஸ்பீச்சில், அதை பற்றி சொல்லியிருந்தனால நான் சொல்கிறேன். இந்த 2 பேருக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திரா தாராளமாக விளாடலாம். விஜய் சங்கர் இப்போ உள்ளே வந்துருக்கிறார் ஸ்குவாடில், அவரை நம்பர் 4 விளாடும்போது என்ன பேலன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகுது? இப்போது ரஹானேவோ அம்பத்தி ராயுடுவோ ராபின் உத்தப்பாவோ விளாடினதை கண்டிப்பாக விஜய் சங்கர் நான் நம்பி கொடுங்க, வாங்கியிருக்கீங்களா நம்பி கொடுங்க. ராகுல் திரிபாத்தியை நம்புறீங்க, விஜய் சங்கர் நம்ப மாட்டீங்களா? அவர் கூட ரச்சின் ரவீந்திராவை இறக்கி விடுங்க அப்படின்றது தான் நம்ம கேள்வி கேட்குறோம். பட் அவங்களுடைய இந்த அடமெண்ட்டான நேச்சரை தாண்டி சிஎஸ்கே இந்த முடிவுகளை மாற்றுவாங்களா, இந்த முடிவுகளில் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். சிஎஸ்கே இன்னும் எவ்வளோ நாள் இந்த அடமெண்ட்டோடு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமான விஷயம்,
ஜேமி ஓவர்டனை தயவு செய்து மேலே கொண்டு வாங்க நம்பர் 5க்கு. ரவீந்திர ஜடேஜா அவங்களோட நம்பர் 5 பேட்ஸ்மேன் கிடையாது 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 கிடையாது. ரவீந்திர ஜடேஜா நம்பர் 7 நம்பர் 8, ரவீந்திர ஜடேஜா நம்பர் 7 நம்பர் 8. இது வந்து நான் எத்தனை தடவை சொல்ல போறேன்னா, சிஎஸ்கேக்கு எவனா ஒருத்தர் இந்த வீடியோ எடுத்து போட்டு அவங்க கிட்ட காட்டுற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருக்க போறேன் ஸ்லோகா மாதிரி. ரவீந்திர ஜடேஜா அவங்க நம்பர் 7 நம்பர் 8 தான், அவர் நம்பர் 5 கிடையாது 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 கிடையாது. இதை நீங்கள் அப்படியே லூப்பில் போட்டு தயவு செய்து காட்டுங்க அவங்க கிட்ட ப்ளீஸ், தயவு செய்து. ஜேமி ஓவர்டனுடைய 6 சிட்டிங் கெப்பாசிட்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, அவர் அழகாக கொண்டு வந்து நம்பர் 5 விளாட வைக்கலாம். நம்ம ஏற்கனவே போன மேட்ச் சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்சுடைய முடிவில் அன்னைக்கே அதை பற்றி சொல்லியிருந்தோம். இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செய்து ஓவர்டனை இறக்குங்க ஐயா நம்பர் 5ல். உங்கள் அடமண்ட் நேச்சரை விட்டு தொலைங்க ஐயா. நன்றி, வணக்கம் சிஎஸ்கே.